சரி, பொதுக்குழு உறுப்பினர் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்து கடந்த காலங்களில் காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களோட படத்திறப்பாளம் இன்னைக்கு வச்சிருக்கிறோம். ஸோ அந்த படத்திறப்பாளரை இப்பொழுது நமது கௌரவ தலைவர் டைமண்ட் பாபு அவர்களும் சிங்காரவேல் அவர்களும் நிர்வாகிகள் சேர்ந்து திறந்து வைப்பார்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூனியன்ல ஜேவி அவர்கள் வந்து பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. சீனியர் பத்திரிகையாளர், மக்கள் தொடர்பாளர். அவர் அந்த ஜேவி யாருன்னு இன்னைக்கு புதுசாக சேர்ந்திருக்க மெம்பர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அவர் போட்டோகிராஃபராக வாழ்க்கையை துவங்கினவர். அவருக்கு வந்து பிஆர்ஓவா இருந்தார். எப்பவுமே இப்ப நீங்களாம் என்ன கேள்வி கேட்கும் தெரியாது, பத்திரிகைலாம் அவெல்லாம் நல்லா எப்பவுமே போல்டா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவங்களோட மனைவி வந்து ஹேமமாலினி, பிரபல டப்பிங் ஆர்டிஸ்ட் கலைஞர். அவங்க இங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம யூனியன் சார்பில் வரவேற்கிறோம். ஸோ அதே மாதிரி கடையவராஜ் குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க இங்க. அவர் பையன் நம்ம யூனியன்ல மெம்பரா இருக்கிறாரு. அதே மாதிரி டிஎம் ராமனோட பையன் பிரகாஷ் நம்ம யூனியன்ல மெம்பரா இருக்கிறாரு. ஸோ வேற யாரும் குடும்பத்தில் வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. சரவணன் சாரோட பையன், பிஆர்ஓ சரவணன் பையன் வந்து அஸ்வத் வந்து நம்ம யூனியன் மெம்பரு. ஸோ நம்ம யூனியன் வந்து தொடர்ந்து வாரிசுகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மௌன ரவியோட பையனை நம்ம யூனியன்ல மெம்பராக சேர்றதுக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த சீனியர்களை மதிக்கிற இந்த நேரத்தில் ஜூனியர்களையும் அரவணைச்சு போகிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும் நம்ம. ஸோ இப்பொழுது நான் படத்தை போல சிங்காரவேல் சார் மேடைக்கு வாங்க. பாபு சார், அதே மாதிரி மேடையில் உள்ள கலைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அதே மாதிரி ஹேமமாலினி மேடத்தையும் வேலைக்கு அழைக்கிறோம். அதே மாதிரி சரவணனோட பையன் அஸ்வத், நம்ம கடைமராஜ் பையன் தூய கௌதம், ஆர்எஸ் பிரகாஷ், பார்வல்லல், திருநெல்வேலி செல்வம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க பாலன்.